வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டாடா மோட்டார்ஸ் குழுமம் 900 கோடி முதலீட்டுல புதிய வாகன உற்பத்தி தொழிற்சாலையை எந்த மாவட்டத்தில் தொடங்க உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, ராணிப்பேட்டை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வேலூர் மாவட்டத்துல இருந்து பார்த்தோன்னாக்க ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் அப்படிங்கிற 2 மாவட்டங்கள் பிரிஞ்சிருப்பாங்க. தோல் தொழில்களுக்கு ரொம்ப புகழ்பெற்ற மாவட்டம் எதுக்கிட்டாக்க ராணிப்பேட்டை. திருப்பத்தூர் என்ன சொல்லுவாங்கன்னாக்க தமிழகத்துடைய சந்தன மரங்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலூர் கோட்டை நகரம்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணகிரி பார்த்தோன்னாக்க இந்த பேராமகள் கோட்டைகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். சரியா? ஸோ ஆன்சர் ராணிப்பேட்டை. அடுத்து சிறுநீரக தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, மார்ச் 14 ஞாபகம் வச்சுக்கணும். மார்ச் 14 உலக கணித தினம் என்று கூட பார்த்திருப்போம். மார்ச் 15 பார்த்தோன்னாக்க உலக நுகர்வோர் தினம். மார்ச் 16 பார்த்தோன்னாக்க நேஷனல் வேக்சினேஷன் டே. மார்ச் 21 பார்த்தோன்னாக்க காடுகள் தினம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கழுவேலி சதுப்பு நில பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்தன் பார்த்தோன்னாக்க நஞ்சராயன் நீர்த்தேக்கம், நஞ்சராயன் டேங்க் பறவைகள் சரணாலயம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில பார்த்தோன்னாக்க அந்த வடகாவிரி சரணாலயம் எங்க இருக்குன்னாக்க கிருஷ்ணகிரியில இருக்கு. ஈரோட்டில் வந்து பார்த்தோன்னாக்க தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் இருக்கு. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உலக நுகர்வோர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச் 15 என்னைக்கு தான். மார்ச் 16 பார்த்தோன்னாக்க நேஷனல் வேக்சினேஷன் டே. மார்ச் 22 பார்த்தோன்னாக்க உலக தண்ணீர் தினம். அந்த தண்ணீர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பான நாள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க கிராம சபை நடைபெறுகின்ற நாள். சரிங்களா? தமிழ்நாட்டில் 6 முறை பார்த்தோன்னாக்க கிராம சபை நடைபெறும். அதுல ஒண்ணுதான் மார்ச் 22. அடுத்து பாருங்க, டிசம்பர் 24 தேசிய நுகர்வோர் தினம். மார்ச் 15 உலக நுகர்வோர் தினம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசமா போச்சுக்கணும். அடுத்து 2024ஆம் ஆண்டின் ரஞ்சி கோப்பையை வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, மும்பை. மும்பைக்கும் யாருக்கும் போட்டி நடைபெற்றுச்சுன்னு பார்த்தோன்னாக்க விதர்பா டீமுக்கும் மும்பை தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 42வது முறையா இந்த ரஞ்சி கோப்பையை வின் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ரஞ்சி கோப்பை எதோட தொடர்புடைய கேட்டாங்கன்னாக்க கிரிக்கெட்டுடன் தொடர்புடையது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து எந்த ஆண்டு முதல் மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் இடையே ஒன்றாக தேர்தல் நடைபெற்றது? அதாவது எந்த ஆண்டுல எது வரைக்கும்? அப்போ 1952 67 வரைக்கும் பார்த்தோன்னாக்கா காமனா நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது சம்பந்தமா ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு இல்லையா, ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ செப்டம்பர் 2023 கமிட்டி போட்டாங்க. யாருடைய கமிட்டி பார்த்தோன்னாக்க ராம்நாத் கோவிந்த் தலைமையில கமிட்டி அமைச்சிருப்பாங்க. இவர் முன்னாள் குடியரசுத் தலைவர். சரி, அடுத்து டோக்லாம் பகுதியுடன் தொடர்புடைய நாடு பார்த்தீங்கன்னாக்க பூட்டான். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டோக்லாம் பகுதியை சீனா வந்து பார்த்தோம்னாக்கா ஆக்கிரமிக்கிறதுக்காக பண்ணியிருந்திருப்பாங்க. இந்தியா தலையிட்டு பூட்டானுக்கு வழங்கியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா வந்துனாக்கா பூட்டானுடைய பிரைம் மினிஸ்டர் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்திருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 2022ஆம் ஆண்டிற்கான மனித வளர்ச்சி குறியீடு, இந்த HDN சொல்லுவோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த குறியீடு வந்துனாக்கா இந்தியா எத்தனாவது இடம் பெற்றுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பாருங்க, 134. 2021 135ஆம் இடம் இருந்துச்சு. ஞாபகம் வச்சுங்க. இந்த அறிக்கை வந்துனாக்க UNDP தான் பார்த்தோன்னாக்க வெளியிடுவாங்க. 1990 முதல் பார்த்தோன்னா வெளியிட்டு இருக்காங்க. இந்த HDங்கிற குறியீட்டை உருவாக்குனது 2 பேர். யாரால் பார்த்தோன்னாக்க மெஹபுல் உல் ஹக். இவர் பார்த்தோன்னா பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவர். இன்னொருத்தர் பார்த்தோன்னாக்க அமர்த்தியா சென். இவர் இந்தியா நாட்டை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசு பெற்றவரும் கூட. சரியா? இந்த 2 பேரும் சேர்ந்துதான் இந்த HDங்கிற குறியீட்டையே உருவாக்கி இருப்பாங்க. அடுத்து HDயை வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க? ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரம், இந்த 3 குறியீடுகளை வச்சுதான் HDயை வந்து பார்த்தோன்னாக்க கால்குலேட் பண்றாங்க. அடுத்து பாலின சமத்துவமின்மை குறியீட்டில் இந்தியாவுடைய நிலை என்னன்னு பார்த்தோன்னாக்க 108. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்தெந்த இண்டிகேஷன் இருக்குன்னு பார்த்தோன்னாக்க இனப்பெருக்க, ஆரோக்கியம், அதிகாரமளித்தல் மற்றும் தொழிலாளர் சந்தை, இந்த 3 குறியீட்டை வச்சுதான் பார்த்தோன்னாக்க பாலின சமத்துவமின்மை குறியீடு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து UNDP என்பது எந்த ஆண்டு ஆரம்பிக்கிறது பார்த்தோன்னாக்க
1965ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது ஐநாவுடைய ஒரு அவை தான் அது. சரிங்களா? அந்த பார்த்தீங்கன்னா இது 1990 முதல் பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய HTA அறிக்கையை வெளியிட்டு வருகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1944 தெரியும் வேர்ல்டு பேங்க் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 48 WHO ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. அடுத்து வாக்கியம் 1 குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு ஒரு மசோதா ஒதுக்கப்பட்டால் அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது அதை தடுத்து நிறுத்தலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இரண்டாவது, மறுபரிசீலனைக்காக மசோதாவை மாநிலத்தின் சட்டமன்றம் அல்லது அவைகளுக்கு திருப்பி அனுப்புமாறு குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு உத்தரவிடலாம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரு ஆர்டிகிள் குறிக்குது. அந்த ஆர்டிகிள் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ ஆர்டிகிள் பாருங்க 201. இந்த ஆர்டிகிளை பயன்படுத்தி தான் இப்போ ரீசெண்டா உத்தரகாண்ட் மாநிலம் பார்த்தீங்கன்னாக்கா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த பொது சிவில் சட்டத்தை ஆர்டிகல் 201 பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பொது சிவில் சட்டம் முதல்ல கொண்டு வந்த மாநிலம் கிட்டனாக்க உத்தரகாண்ட். அடுத்து மத்திய புலனாய்வுத்துறை எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. 1963. அதாவது சிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்துருக்கோம் இல்லையா, இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்த்தோம், அமலாக்கத்துறை பார்த்திருந்தோம், NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சிபிஐ எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க? 1963. 64 பார்த்தீங்கன்னாக்கா சிவிசின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆரம்பிச்சது. 2008 NIA நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆரம்பிச்சாங்க. 1956 பார்த்தீங்கன்னாக்க இடி டிபார்ட்மெண்ட் அமலாக்கத்துறை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஓசிஐ விரிவாக்கம் தருக. ரைட்டுங்களா? இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னாக்க மொரிஷியஸுக்கு நம்மளுடைய பிரசிடென்ட் போனாங்க. அங்க சட்டத்துறையில வந்துனாக்கா அவங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்ல அங்க வாடுற இந்தியர்களுக்கு ஓசிஐ வந்துனாக்கா தருவோம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஓசிஐனா என்ன அப்படின்னாக்க ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நம்ம படிச்சோம் இல்லையா, NRIன்னு ஒன்று படிச்சிருப்போம், நான் ரெசிடென்ட் இந்தியன் அண்ட் தென் ஓசிஐ. இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் சரிங்களா? தேங்க்யூப்பா.